இந்தியன் சினிமாவை பொறுத்தளவுக்கு பாக்ஸ் ஆஃபிஸ் ரெக்கார்ட்ல இருக்க படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புஷ்பா தான். புஷ்பா படத்தோட அந்த பாக்ஸ் ஆஃபிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வேற லெவலு. படத்தோட அந்த மாஸ் என்டர்டெயின்மென்ட்டா இருந்தனால படம் வந்து வேற லெவல்ல ஹிட் ஆயிருச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த படத்த கொண்டாடுனாங்க. அதுதான் உண்மையான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் ஆஃபிஸ் ரெக்கார்டையெல்லாம் அடிச்சு நொறுக்கிறதுக்கு ஒரு படம் வருது. அதுதான் பார்த்தீங்கன்னா கூலி. கூலி படத்த வந்து ஏற்கனவே நம்ம தலைவரோட படம் வந்து பாக்ஸ் ஆஃபிஸ்ல வெறித்தனமான சம்பவம் பண்ணியிருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே தெரியும். அதைத் தொடர்ந்து ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா இந்த படத்த வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்துக்கிறாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. ஜெயிலர் 2க்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஜெயிலர் 2 விட இப்போ கூலி படத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷன் கிளம்பிட்டு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் லோகேஷ் கனகராஜ் அண்ட் நம்ம தலைவர் இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அனிருத்தோட சம்பவம் இருக்கு. படத்தில பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க. படத்தில வந்து ஒரு வெறித்தனமான கேமியோ வேற இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கசிஞ்சிட்டு இருக்க நிலமையில அடுத்து பார்த்தீங்கன்னா தலைவரோட கூலி படத்துலேருந்து மேசிவான அப்டேட்ஸ்லாம் எதிர்பார்த்துக்கிறோம் ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ண போறாரு தலைவரு கூலி படத்தில. ஏன்னா லோகேஷ் கனகராஜோட ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா படத்தில அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்து கூலி படத்துலேருந்து எதனா தகவல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ஆஃபீஸில எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 கோடி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஒரு ரெக்கார்ட் பண்ணும் இந்த படம் அப்படின்றதுல எந்தவித சந்தேகம் வேணாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, படத்தோட விஷுவல்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு. படத்தில ஸ்டார் கேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காங்க. ஸோ அமீர் கான் வேற இருக்காருன்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கூஸ்பம்ப்ஸ் கிளம்புது. அமீர் கானுக்கும் தலைவருக்கும் ஒரு ஃபைட் வேற இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி படத்தில இன்னும் ஏகப்பட்ட ஒர்க்குங்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. படத்தில போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, படத்துலேருந்து ஒரு மேசிவான அப்டேட் இறக்க போறாங்க சன் பிக்சர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, கூலி படத்தோட அப்டேட்டுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? 1000 கோடி அடிக்குமா இல்லையான்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் வந்து சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்றேன். தேங்க் யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.